ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் பற்றி கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், எப்படி சார் ரிவிஷன் பண்ணுறது, அதே போல் பிஒய்க்கு கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், பிஜிடிஆர்பி நெக்ஸ்ட்டு எப்போ சார் வரும், வாய்ப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ், படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சது. இந்த அகடமிக் இயரில் நமக்கு வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க சரிங்களா. 2026 நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயர்லேயே நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் 2027 வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது சரிங்களா. அதனால் 2027 தானே, நமக்கு 1 இயர் வந்து ஸ்பேஸ் இருக்குது, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக விட்டீங்க அப்படின்னா 2027 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஏன்னா திடீர்னு நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. 2027 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அல்லது 27 இல்லைன்னா 28 கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஏன்னா 2013 வந்துச்சு, அதுக்கடுத்து 15, அதுக்கடுத்து 17, அதுக்கடுத்து 19, அதுக்கடுத்து 21, அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால 22 இந்த மாதிரி தள்ளி போணுச்சு. அதுக்கடுத்து 25 எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு சரிங்களா. இது அந்த கொரோனா ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போனதுனால இந்த டிஸ்டன்ஸு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா 2 இயர் ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பண்ணும் வரும். ஸோ 25 வச்சதுனால 26 ஸ்பேஸ் விட்டு 27 நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா வேக்கண்ட்டும் ஸ்கூல்ஸில் நிறையா இருக்கும். ஏன்னா நமக்கு பிஜியில் ப்ரொமோஷன்ஸ் வந்து போவாங்க, அதேமாதிரி ரிட்டைர்மெண்ட் வந்து இருக்கும் சரிங்களா. அதனால் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து படிங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷனு. ஸோ ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்கள் மீன்ஸ் வந்து நமக்கு வந்து 10 யூனிட் இருக்கலாம், அது சப்ஜெக்ட் வைஸாக சேஞ்சஸ் ஆகும், 15 யூனிட் இருக்கலாம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிற பேசிஸில் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். இப்போ வந்து மண்டே டு ஃப்ரைடே ஆர் வந்து சாட்டர்டே படிக்கிறீங்க அப்படின்னா சண்டே அந்த யூனிட்டுக்கு படித்து மண்டே டு சாட்டர்டே படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சண்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதே மாதிரி பிஒய்க்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இயர் கொஷின் எடுத்திங்கன்னா அதில் வந்து நமக்கு எல்லா யூனிட்டும் கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்டார்டிங்கில் படிக்கிறவங்க 10 யூனிட்டுமே கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய 110 கொஷினுமே நமக்கு வந்து புதுசாக தான் இருக்கும். அதனால் ஐயோ இந்த கொஷின்லாம் நமக்கு தெரியல, இதெல்லாமே நமக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் கொஷினை பார்க்குறத நிறுத்துறாதீங்க. இயர் கொஷின் பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கிறீங்க, அது உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் அது 8வது யூனிட்லேயோ அல்லது 10வது யூனிட்லேயோ அதோட கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் நீங்கள் படிக்கிறப்ப இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ அப்போ அந்த கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் செகண்ட் டைம் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து படிக்கிறப்ப ஏற்கனவே நம்ம இந்த யூனிட்டில் இது படித்தோம், 7th யூனிட்டில் இந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து யூனிட் வைஸாக உங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும். இந்த கொஷின்னா இது இந்த யூனிட் தான், இந்த கொஷின்னா இது இந்த யூனிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது. நீங்கள் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் கொடுங்க சரிங்களா. இப்போ வந்து ஒரு 1 மந்த்து ஸ்டடி பிளான் இந்த மாதிரி போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 1 மந்தில் ஒரு 4 யூனிட்டு படிக்கிறீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ மண்டே படிக்கிறேன் அப்படின்னா மண்டே படித்ததை டியூஸ்டே மார்னிங் ஒரு 1 ஹவர், ஸோ மண்டே ஃபுல் டே என்ன படித்தோமோ அதை அந்த 1 ஹவர் ரிவிஷன் பண்ணுவோம். அதே போல் வெட்னஸ்டே படிக்கிறப்ப மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த 2 நாளும் படித்ததை வெட்னஸ்டே 1 ஹவர் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து தேர்ஸ்டே ஃப்ரைடே இதெல்லாமே வரும்போது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வரும் சரிங்களா. ஃபஸ்ட் நாள் படித்ததை செகண்ட் நாள், ஃபஸ்ட் அண்ட் செகண்டு படித்ததை தேர்டு, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு படித்தது 4th. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப நமக்கு வந்து ஃபுல்லாக ரிவிஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கு செகண்ட் டாப்பிக்லாம் ரொம்ப மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூனிட் வைஸாக படிங்க சரிங்களா. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அவங்கள்ட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும், அந்த மெட்டீரியலை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த மெட்டீரியலை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம், இந்த மெட்டீரியலை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. யூனிட் வைஸாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்,
கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. ஒவ்வொரு யூனிட் வைஸாக தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா தான் எது படிச்சிருக்கோம் எது படிக்கலை அப்படிங்கிறது வந்து தோணும். ஸோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. என்னால் படிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்லாதீங்க. நம்ம மட்டும் படிக்கல, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 200 வரைக்கும் தான் காம்படிஷன். சார் சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இதுக்கான ப்ரூஃபோட கூட நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். அதனால் காம்படிஷன் அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் யாரெல்லாமே சிவி போயிருப்பாங்க சரிங்களா, அவங்களுக்கு வந்து அந்த சான்சஸ் வந்து கிடைக்காம இருக்கும். ஆனால் இந்த டைம் கரெக்டாக அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க கண்டினியூவாக படித்தவங்களா இருந்தால் சரிங்களா. ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நானும் தான் அதுக்கு முன்னாடி சிவி போனால் நான் இந்த வாட்டி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டினியூவாக படித்தவங்க மட்டும்தான் சரிங்களா. தொடர்ந்து யார் வந்து படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க வந்து சக்ஸஸ் ஆகி போயிட்டே தான் இருக்காங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஐயோ எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ உதாரணத்துக்கு என்னமே சொல்லலாம். நான் வந்து 17ல் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் வந்து இதுக்காகவே படிப்போம்னு சொல்லிட்டு படித்தோம். 17ல் பாஸ் பண்ணல. அதனால் நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணல. 2 வருஷம் படித்தோம், நம்மளால் பாஸ் பண்ண முடியல, இனிமேல் பாஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விடலை. இதெல்லாமே நான் மிஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாமே எனக்கு வந்து மார்க் குறைஞ்சிது, எந்தெந்த யூனிட்லாமே மார்க் குறைஞ்சி, எந்தெந்த டாபிக் எனக்கு வந்து தெரியலையோ அது எல்லாமே அடுத்த டிஆர்பி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன் சரிங்களா. 2019ல் நான் வந்து பாஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க, உங்களாலையும் பாஸ் பண்ண முடியும். வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெட்டராக யாராவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க, இதோட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க, அடுத்தடுத்து வைப்பாங்க. ஒரு சில பேர் அதுக்கு வந்து நிறைகள் வந்து நிறைய சொன்னாலும் குறைகளும் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இனிமேல் வராது, இவங்க சும்மா இதுக்காக மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வச்சாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க பேச்செலாம் கேட்காதீங்க. நமக்கு தேவையானது போஸ்டிங்கு, அது எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் எழுதுறதுக்கு ஆட்கள் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அந்த ஆட்களில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும், பாஸ் பண்ணுறதுல நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஏன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே டிமோட் பண்ணுவாங்க. இப்போ தானே முடிஞ்சு, இனிமேல் வரத்துக்கு 4 வருஷம் கூட ஆகும், இனிமேல் வரத்துக்கு 5 வருஷம் கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு வச்சாலுமே எழுதுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது உதாரணத்துக்கு லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பி பிடி நியமன தேர்வு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அவங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருந்தாங்க, நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நியமன தேர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சதுனால அதில் யார் வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே போஸ்டிங் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், மாற்றி நம்ம தான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.